பாருங்கள், இன்னதான் நான் உள்ளே கொண்டு போனாலும் டிசி மோட்டர் மேலே தண்ணியே படலை. அப்புறமா நீங்கள் ஸ்லோவாக மேலே கொண்டு வரணும். ஃபேன்ஸ் ஃபாஸ்ட்டாக சுத்தாது. அப்படியே நீங்கள் தொடும்போது லைட்டாக தண்ணி வெளில வரும், பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக தெரியுது. இது கூட நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் இன்னும் ஒரு திங்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இதில் தண்ணி கொட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணி நான் தண்ணி கொட்டியிருக்கேன் அந்த இடத்துல. அப்புறமா இது பாருங்க என்னென்னு. இப்போ உள்ள என்ன ஆகுதுன்னு இப்படியே மிஸ்ன்னு வருது பாருங்க. இதை உங்களுக்கு நான் கடைஞ்சிருக்கேன். இது என்னன்னா பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் கடைஞ்சா என்ன இருக்கும் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே ஸ்பாஞ்ச் ஆட்டம் இருக்கும் பாருங்க. இப்படி ஸ்பாஞ்ச் ஆட்டம் இருக்கும். அதை நீங்களே நல்லா முடிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்பாஞ்ச் ஆட்டம் நிறையா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வேறு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடையில் மிஷின் செய்கிறதுக்கு எனக்கு வெறும் 20 rupees தான் தேவைப்பட்டது. அப்புறமா இதோட ப்ரொப்பலர் 5 rupees. அப்புறமா இந்த யூஎஸ்பி வயர் வந்து உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும். அது எவ்வளோ எனக்கு தெரியாது. 5 rupees + 20 வந்து 25 rupees ப்ளஸ் ஒரு 15 rupees ஆட் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி வயருக்கு 25 ப்ளஸ் எனக்கு ஜஸ்ட் 40 rupees தான் வந்துருக்கு. ஜஸ்ட் நீங்கள் 40 rupees வச்சு ஒரு மார்க் அடையிற மிஷின் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனைன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு.